ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபயர் கிராக்கரில் கிடைக்க லூட்டை மட்டும் சொல்ல போகிறோம். மேப்பில் சில இடங்களில் ஃபயர் கிராக்கர் இருக்குது, அதில் கிடைக்க லூட்டை மட்டும் வச்சு நம்ம மொத்த பேரையும் போட்டு தர போகிறோம். டே ஃபர்ஸ்ட் ஃபயர் கிராக்கர் நல்ல புறாக கூட டே நான் கண்ணே கொடுக்கலாம். அடா பாவிங்களா, கண்ணு கொடுக்காம நம்மளே கதற விட்டானுங்க. கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம அடுத்த ராக்கெட் இடத்துக்கு வந்தாச்சு. இதுலயாச்சும் கண்ணு கொடுப்பானு எனக்கு நல்ல கண்ணா கொடுங்கடா. ஒரு வேளை கண்ணா கொடுக்கல உங்களை பொழந்துன்னு வேண்டாம். ஏன்னா கண்ணுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்ணுலாம் எப்படி சேலஞ்ச் பண்ண முடியாது? கண்ணாச்சும் கொடுப்பீங்களா? கொடுங்கடா. சேனலா கூட்டிங்களா? ஓகே, நமக்கு வந்து M14 கொடுத்துறானுங்க. அது அப்கிரேட் பண்ணது 3 லெவல் அப்கிரேட் பண்ணி கொடுத்துறானுங்க. கொஞ்சம் புல்லட் தான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துறானுங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் கார் திரும்ப ஒரு பைப்பில் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டே உன்னை போட்டுலாம் பண்ண மாட்டேன்டா. டே எங்கடா ஓடுறான்? பொண்ணியே நீ தான்டா. அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. தப்பிச்சு ஓட்டுறாராமா. பைப்பில் முடிச்சாச்சு. எனிமி கிளிக் பண்ணியாச்சு. திரும்பி நம்ம வந்து கார் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார் எடுத்து ஜோனுக்கு போகிற இன்னொரு பைப்பில் மாட்டேன். டே வெளியே வாடா, உன்னை பார்த்துட்டேன். வெளியே வந்தாலே உன்னை அடிப்பேன். டே சொன்னா கேள்றா. டே கொஞ்சரா, இன்னும் கொஞ்சம் நம்மள முடிச்சிருப்பேன். திரும்பி கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம். இன்னும் ஜஸ்ட் மிஸ்ட்டு நம்மளை காலி பண்ணிருப்பான். இப்போ நம்ம கார் எடுத்துட்டு ஜோனில் போகிறேன். ஏன்னா ஜோனில் டேமேஜ் நம்ம சுத்தம் மெடிக்கிட்டே கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறது 4 மெடிக்கிட்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பொச்சினாக்கு வந்துடும். இந்த இடத்த நான் தாண்டி தான் வந்தேன். இருந்தாலும் இந்த வெடியை நான் பார்க்கவே இல்லை. இப்போச்சும் பார்த்துடே என்னடா கண்ணு கொடுக்குறீங்க? ஓகே, நமக்கு UMP கொடுத்துருக்கானுங்க, ஷார்ட் ரேஞ்சில் கொடுத்துருக்கானுங்க. இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் புல்லட்டு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் புல்லட்டு பெருசாக கொடுக்கல, கொஞ்சம் மெடிக்கிட் மட்டும் கிடச்சிது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 6 மெடிக்கிட் இருக்குது. அதனால் நம்ம வந்து மெடிக்கிட்டுக்கு பயப்பட தேவையில்லை. இப்போ ஹெல்த்னா நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் கார் தான் சுற்றிட்டு இருந்தேன். 2 பைப்புலிங்க வண்டி எடுத்துகிட்டு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன்டா நான் பாண்டு கையில் எதுவுமே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு கிடக்கிறேன். என்ன ஏடா ஃபாலோ பண்ணி சாவடிக்கிறீங்க? மான்ஸ்டருக்கு வேறு இறங்கி நம்ம வந்து உள்ளே போயிடலாம். அப்போ தான் நம்ம வந்து சுட முடியும். டே இந்த பவரை தேவையில்லாமல் எடுத்துறேனே. இப்போ நம்ம கீழே போட முடியாது. டே உள்ளே வந்து நான் கொஞ்சம் டே என்னடா சொல்லாம கொள்ளாம உள்ள வர ஒரு காலிங் மில்ல எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல. திரும்பி கார் எடுத்துறேன். உன்னை போட்டு தரலாம் பண்ண மாட்டேன்டா. டே நீ இன்னொரு டே அவன் தான் உள்ள வந்து காலிங் மில்ல எடுத்துட்டு வரனா, நீ வந்து போட்டு தர வேண்டாம். உன்னா முடிக்கிறா. டே கொஞ்சம் டபுள் பேலர் வச்சிருக்கானே, நம்மள முடிச்சிடுவான் போல இருக்கு. டே அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. டே எவன்டாவா ப்ளூ பிரேக்கரை போட்டேன். டே கொஞ்சம் இரடா இருறா. ஏன்டா அவசரப்படுறீங்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க போல இருக்கு. டே உள்ள வந்துடானா, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அட பாவி லேண்ட் பண்ண வேற. இப்படி ஒரு அப்பாவி புள்ளைய அனாமத்தா போட்டு தட்டானுங்க. பரவாயில்ல, இந்த மேட்ச் நம்ம வந்து திரும்பி பீக்ல இறங்கும். இந்த வடிச்சும் கண்ணு கொடுப்பான்னு நினைக்கிறேன். போன மேட்ச் தான் ஒன்று கொடுக்காம போட விட்டானுங்க. இந்த வடிச்சு ஒரு கன் வச்சு கொடுங்கடா. உங்களை பீக்குன்னு ஒரு பேரை நம்பி வந்தா ஒன்றுமே கொடுக்காம இருக்கீங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விறகு செக் பண்ணிடலாம். கொடுப்பானுங்க தான் நம்பிக்கை இருக்குடே. கொடுத்துருங்க ஒழுங்கா. கொடுப்பானுங்களா? 2 கண்ணு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, 2மே ஷார்ட் ரேஞ்சு கண்ணு, மேக்ஸ் 7 அதுக்கப்புறம் வந்து தாம்சன் கண்ணு கொடுத்துருக்கானுங்க. இந்த மெடிக்கிட் எடுக்கலாமா? இந்த மெடிக்கிட் இந்த ஃபயர் கிராக்கில் தான் ஊந்துச்சா இல்லை இந்த ராக்கெட்டில் ஊந்துச்சா இல்லை ஆல்ரெடி கீழே கஞ்சதெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. நான் வந்து முன்னாடி பார்க்கவே இல்லை. அதனால் நம்ம எடுக்காமலே போயிடலாம். அதுக்கப்புறம் நான் 2வது ராக்கெட்டுக்கு வந்துடுறேன். இந்த ராக்கெட் நான் வந்து போன மேட்ச் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் வந்து 2 ராக்கெட் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கேயும் ஒரு ராக்கெட் இருந்திருக்கே. இதுலாச்சும் ஒன்று நல்லா கண்ணா கொடுங்க. லாங் ரேஞ்சுக்கு என்ன கொடுங்கடா? ஓகே, M4 எவனா செல்ல கூடிய M4 கொடுத்துருக்கானுங்க. லாங் ரேஞ்சுக்கு கிடச்சிருச்சு. புல்லட்டு தான் சுத்தமாக கிடையாது. வேறு 28 புல்லட்டா? இன்னும் கொஞ்சம் புல்லட். ஓகே, ஒரு 60 புல்லட் இருக்கு. இந்த 60 புல்லட் தான் சமாளிச்சாகணும். இதை வச்சு ஒன்றே பண்ண முடியாதா? 2 பேரை போட்டு தட்டுறதுக்கு மொத்த புல்லட் காலி ஆகிடுமே. எனக்கு ஃபேக்ட்ரியில் ஒரு பைப்பில் இருந்தான். நான் வந்து மார்க்லாம் காமிச்சு தான் உள்ளே போய் பார்த்தா பைப்பில் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேது. டாப்பில் ஒழிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவனுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் நினைக்கிறேன். நம்ம போய் தேவையில்லாமல் இவனுக்கு வேஸ்ட் பண்ணுறது. நம்ம ராக்கெட்டில் போய் கொஞ்சம் பொருளாச்சும் எடுத்துட்டோம். ஏன்னா புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெருசாக நமக்கு எந்த பொருளுமே இல்லை. 4 மெடிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் 3வது ராக்கெட்டுக்கு வந்துடுறேன். இந்த ராக்கெட்லாச்சும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் கிடைக்குன்னு பார்க்கலாம். நல்ல பொருளாக கொடுங்கடா. மெடிக்கிட் மட்டும் கொடுத்துறானுங்க. ஒரு 2 மெடிக்கிட் கொடுக்குறானுங்க. ஒரு 10-15 மெடிக்கிட் கொடுத்தாங்கடா. ஓகே, இதில் ஒரு 3 மெடிக்கிட் இருக்குது. UMP இருக்கா? ஓகே, நம்ம வந்து UMP எடுத்துக்கலாம். தாம்சனுக்கு வேலை UMP எடுத்துக்கலாம். இப்போ நம்மள்ட்ட SM ஜாமான் நிறையா இருக்குது. ஆனால் ஏர் புல்லட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பைப்பில் ஏட்ராப்பில் பொருள் எடுத்துருந்தான். இந்த பைப்பில் போட்டு புழக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு பூனியே நீ தான்டா. உனா முடிக்கிறேன்டா. அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. செல்லக்குட்டி கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நமக்கு காரை கொடுக்குதுன்னே கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. இப்போ நம்ம அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஏன்னா கார் எடுத்தால் நம்ம வந்து அடுத்த வெடிக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். அப்போ தான் வெடியாக போய் பொருளாக எடுக்க முடியும். லூட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது. இரா அடுத்த வெடிக்கு வராண்டா. அடுத்த வெடி எங்கே இருக்குன்னு நானும் தேடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வெடி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது 3 வெடி இடம். அந்த 3 வெடியில் நம்ம பொருள் எடுத்து வச்சுட்டு எங்கள் ஒரு அக்கா இருக்காங்களா, மேலே ஒரு இனிமே இருக்காங்க. முடிச்சலாம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. என்னடா அது டிமிட்ரி பவரை போட்டு எனக்கே டிமி கொடுக்கலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன். மேலே வந்து போட்டதெல்லாம் விட மாட்டேன். எனக்கு எல்லா கீழே வேணும். ஒவ்வொரு கீழே முக்கியம். நீங்கள் ஆல்ரெடி ரிவைவ் ஆகிட்டாங்களா? விட மாட்டாங்க. அக்கா காலி பண்ணியாச்சு. 2 பேர் போட்டுது. ஏன்க்கா நீங்கள் பண்ணி எங்கேயாச்சும் ஓட்டுருக்கலாம். குளோல் போட்டு இங்கேயே உட்காருவாங்க. நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா? கார் எடுத்துகிட்டு போனால் பெருசாக இனிமேங்க மாட்ட மாட்டேன். நம்மள்ட்ட புல்லட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம அதிக கீழ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம புல்லட்டை யூஸ் பண்ணி போடுறதுலாம். நம்மள்ட்ட வந்து ஜெய் கேரக்டர் இருக்குது. அந்த ஜெய் கேரக்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்கோம். டே ஜோன் ஓடத்தான் நானும் முடிஞ்ச வரைக்கும் தரேன். ஒரு பைப்பில் மாட்ட மாட்டேனே. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் நான் வரானோட பயந்துக்கிட்டே கூட்டுல உட்காந்துறானுங்க போல இருக்கு. இங்கே ஒரு ஜீப் இருக்குது. ஜீப் எடுத்துகிட்டு போகலாமா? இல்லை பரவாயில்ல. நம்ம வந்து காலிலே இப்போ எல்லாரும் போட்டு தள்ளிட்டான். இது மேலே கண்டிப்பாக எவனாச்சும் இனிமே இருப்பான். அவனை கண்டுபிடிச்சி போட்டு தள்ள வேண்டியது. ஒருத்தனாச்சும் மாட்டுங்கடா. உள்ளே எவனாச்சும் உட்காந்து லூட்டு பொறுக்கிட்டு இருப்பான். லூட்டே பொறுக்க விட மாட்டான். உங்களை போட்டு தரலாம் பண்ண மாட்டேன். எவனாச்சும் இருக்கானா? அங்கே ஒரு பைப்பில் இருக்கான். 7 நின்றுட்டு இருக்கான். முடிச்சிடலாமா? 102 டேமேஜா?
டேமேஜ் வாங்கி தப்பிச்சிடானே. இன்னும் ஒரு புல்லட் மேலே பட்டு தான் காலி ஆயிருப்பான். பரவாயில்ல. டே நம்ம மான்ஸ்டருக்கு இந்த இடத்துல ஜீப் டே இன்னும் எடுத்துகிட்டு வரீங்க ஜீப்புக்காரா உன போட்டு தான் பண்ண மாட்டேன். டே பவர் எல்லாம் வந்துட்டு இருக்க உன முடிக்கிறேன். அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. டிமிட்ரி பருவன்னு வச்சிருப்பானா. டே கீழே வந்துருச்சா? ஓகே கீழே வந்துச்சு. 3 பேர் கீழே பண்ணிச்சா. மான்ஸ்டருக்கு நீ இனிமேல் உள்ளே விட்டு ஏற்றுவே உனட்டெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா பைப்பில் நீங்கள் மான்ஸ்டருக்கு வச்சிருக்கோம் நான் பார்க்க மாட்டானுங்க. மரத்து பண்ணி ஒழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. மரத்து பண்ணி ஒழிஞ்சாலும் முட்டி தூக்குறானுங்க எப்படின்னு தெரியல. டேங்கடா ஊக்காங்க போகிற போட்டுக்கிறேன்டா. ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு போட்டுக்கணும். இங்கே ஒரு பைப்பில் இருந்தால் அவனை காலி பண்ணிட்டானுங்களா? ஏன்னா அந்த பைப்பில் காலி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். லூட் பாக்ஸ் இங்கே 2 லூட் பாக்ஸ் இருக்குது. அது அவன் லூட் பாக்ஸா இல்லை ஓடிட்டானான்னு தெரியல. இங்கே லூட் பாக்ஸ் இருக்கா? ஏன்னா அவனை போட்டு தரணும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மள்ட்ட இருக்க புல்லட்டை நம்ம பத்திரமா தான் யூஸ் பண்ணோம். எஸ்எம்ஜி ஆமோ இருக்குது. நம்ம கிட்ட போனால் தான் போட்டு தர முடியும். ஏன்னா நான் கொஞ்சம் அமைதியாக விளாட்றேன்டா. லாஸ்ட்டில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். பூயா வாங்க முடியவே மாட்டேன். இங்கே இருக்கானா டேய் சைடில் உடனே வந்துட போகிறான்டா. நான் ஜோன் வரைக்கும் இதே இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஜோனை வந்த பிறகு தான் அவனுக்கு வந்து முதுரே வந்து போட்டு தள்ளுறானுங்க. அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து ஜோன் வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சலாம். நானும் முடிஞ்ச வெயிட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இது பின்னாடி அவனும் எனிமி இல்லை போல இருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எவனும் இல்லைடா கன்ஃபார்ம் பண்ணியாச்சுடா. இதுக்கப்புறம் நம்ம அவன் இதே ஃப்ரெண்டில் உட்காந்துக்க வேண்டியது. அங்கே 2 பேர் சண்டை போட்டுருக்கானுங்களா? அவனுங்களை போட்டு புழக்கலாமா? ஏன்னா நம்ம வந்து அவனுக்கு சண்டை முடிஞ்ச பிறகு நம்மகிட்ட தான் வருவானு. ஏன்னா ஜோன் நம்ம பக்கத்தில் இருக்கு. டே வரங்கிறா வந்து ஃபஸ்ட்டே உங்களை போட்டு தள்ளுறேன். மாறி சண்டை போட்டுருக்காங்க. டே ரெடியாக முடிக்கிறேன். அவன் டே கொஞ்சம் பைப்பில் தப்புச்சிட்டான இவனை காலி பண்ணிடலாமா? டே அவ்வளோதான் ஒருத்தனை காலி பண்ணி சின்ன ஒருத்தர் 2 பேரும் முடிச்சாச்சு. நமக்கு வந்து 5 கிலோ வந்துருச்சு. பைப்பில் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிலோ வருது. இன்னும் ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்களா? இந்த 3 பேரை போட்டுதெல்லாம் போது நமக்கு வந்து பூயா வந்துடும். 3 பேரையும் போட்டதில் முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் இருந்து பூயாங்க தான் ட்ரை பண்ணி ஆகணும். பக்கத்தில் ஒரு எனிமி இருக்காங்க. ஓட்டுற சத்தம் நல்லா கேட்குது. பக்கத்தில் இருக்கானுங்க. நம்ம எதுக்கு ஊக்கங்க போகிற வந்து போட்டுக்கலாம். திடீர்னு உள்ளே வந்து போட்டு தள்ளுறோம். வாய்ப்பு இருக்குது. டே சைடில் தான் இருக்கியாடா? பைப்பில் எங்கே இருக்கா? இங்கே இல்லை. மார்த்திப்படி ஒழிஞ்சிருக்கா? பார்த்தேன். டே நல்லா தெரியுது மார்த்திப்படி ஒழிஞ்சிருக்குது. இப்படியாடா ஒழிவாங்க? ஒழிய கூட மாட்டா சொல்லித்தரணும் உங்களுக்கு. ஏன்டா உட்காரடே கீழே உட்காரக்கூடாது. அண்ணன் வந்துட்டேன். அண்ணன் வந்து தலையே அடிப்பேன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். டே பவர்லாம் போடுறான். பவர் அவனை போட விட்டாதானடா. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 6 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பைப்பில் தான் இருக்கேன். அந்த பைப்பில் போட்டு தள்ள நம்ம வந்து பூயா வாங்கிக்கலாம். ஆனால் ராக்கெட்டில் லூட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதிலே பூயா அங்கே ட்ரை பண்ணோம். ஏன்னா அடுத்த மேட்செல்லாம் போனால் நம்மளை கதை விட்ருவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நானும் ஊக்கங்க பொருளாம் போட்டு க்ளூவெல்லாம் போட்டு நின்றுட்டேன். ஏன்னா பைப்பில் எங்கே இருக்க நம்மளுக்கு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சண்டைக்கு போக முடியாது. கீழே எங்கேயாச்சும் இருக்கா? கீழே எங்கேயாச்சும் இருக்காடா? இருந்தால் நீயே காட்டி கொடுத்துரு. பைப்பில் அந்த ஏட்ரா பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். டே வெளியே வாடா. ஜோன் வந்துட்டு இருக்கேன். நீ ஜோனை வந்தால் வெளியே வந்தா அவனை எவ்வளோ நேரம் தான் நீ உள்ளே உட்காந்து கிடப்ப? வெளியே வருவானா மாட்டானா? இவன் வர மாரியே தெரியல. பைப்பில் வாடா. ஒரு செகண்ட் வாடா. அவனை முடிச்சிட வந்துட்டேன். டே செம டேமேஜ். பைப்பில் இவ்வளோ டேமேஜ் கிட்ட போய் முடிச்சிடணும். ஏன்னா கண்டிப்பாக பயத்தில் தான் இருப்பான். ஏன்னா ஒரு பிளோட மேலே பட்டா போதுங்க. பக்கத்தில் வரண்டா. இப்போ நீ எப்படியும் பயந்து வெளியே வந்தான். அவனை டே ஜோன் ஒருத்தர வந்து தோட டே இவன் வரமாட்டான் போல இருக்கே. பைப்பில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம். அப்போ தான் பயத்தில் வெளியே வருவான். வந்துட்டானா முடிச்சிடும். அவ்வளோ தான் காலி பண்ணியாச்சு. நம்ம 7 கில் பண்ணி ராக்கெட்டில் கிடச்ச பொருளை மட்டும் வச்சு நம்ம பூயா வாங்கியாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.